நம்ம சேல் பண்ணுற சிக்கன் மசாலா வச்சு இன்றைக்கி சிக்கன் கிரேவி பார்த்துடலாமா? 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் வாசத்துக்கு தான் நான் கீறி போட்டிருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேல் பண்ணுற மசாலா தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம எஸ்டி கொரியர் தான் போடுவோம். 2 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு மசாலா வந்து ரிசீவ் ஆகிடும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ 100 ரூபாய்க்கு நான் சிக்கன் வெட்டிட்டு வந்திருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 100 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதிலே காரம் நல்லா தூக்கலாகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது 3 பேர்த்துக்கு தேவையான கிரேவி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மசாலா சேர்த்திக்கிட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. எப்படி நமக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? உண்மையாக சத்தியமாக சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைமாவது என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் 100 கிராம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நான் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியும் போட்டு நான் வந்து ரக்ஸுக்கு தான் போட்டு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டே வந்து ரக்ஸு தான் பண்ணிவிட்டு அம்மா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் இந்த மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.